மேச ராசிக்கான 2026-27க்கான குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி கொஞ்சம் ஸ்பெஷலானது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சமாவார். அந்த அமைப்புகளில் வரக்கூடிய 2/6/2026 அன்னைக்கு குரு பகவான் கடகத்தில் உச்சமாகக்கூடிய அமைப்புகளில் இருக்குது. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமாகி ராசிக்கு 8ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 12ஆம் பாவகத்தை பார்ப்பாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனியினுடைய தாக்கத்தை உச்ச குரு சனியை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதுனால 7.5 சனியினுடைய தாக்கம் பெருமளவு குறைய போகுது. ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் குரு பகவான் உச்சமாகி ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதுனால வேலையில் கடுமையான போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்க, அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் ஒரு எண்ணமாக இருந்தவங்கலாம் இப்போ தாராளமாக ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் 7.5 சனி நடைமுறையில் இருக்கின்றதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தாயார் உடல்நலம் மேம்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். திருமணமும் சில பேர்த்துக்கு கைகூடக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். குறிப்பாக 7.5 சனியினுடைய தாக்கம் பெருமளவு குறையக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சுபவிரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கங்க. வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அதே மாதிரி பிள்ளைகளை ஒரு நல்ல இடத்துல படிக்க வைக்கிறது, நல்ல இடத்துல கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மற்றபடி குடும்ப ஒற்றுமை நல்ல மேம்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால நோய் நொடிகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் உருவாகும். எப்படி பார்த்தாலும் நவகிரகத்தில் சுபகிரகமாகிய குரு பகவான் 9ஆம் அதிபதியாகி அவர் உச்சம் பெறக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதுனால நல்ல பொருளாதார வளம் மேம்படும். குறிப்பாக வேலை சார்ந்த விஷயங்கள்ல 7.5 சனியினுடைய தாக்கத்தை பெருமளவு குறைக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான பயிற்சி தான். நன்றி.